அதாவது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு இயக்கம் வந்து கொள்கையின் அடிப்படையில சில முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா அதே ஒரு நிலைப்பாடு வந்து தொடர்ந்து இருக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஏன்னா காலத்திற்கேற்ப மாற்றங்கள், இப்ப சமுதாயத்துல வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அரசியல் இயக்கங்களும் அதற்கேற்ப கொள்கை முடிவுகளில் மாற்றங்கள் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல திமுக தலைமையிலான கூட்டணியில சேர்றதா உகந்தது. அவங்க இயக்கத்துக்கு சரி, தமிழ்நாட்டுக்கு சரி, அதுதான் சரி என்று முடிவெடுத்து அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்து இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இதை வரவேற்கிறேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. கடந்த கால தேர்தல்களில், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40க்கு 40, சட்டமன்றத்தில் அமோக வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் அமோக வெற்றி. இது ஒரு ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணி. தேமுதிக வரவால் மேலும் வலுவடைகிறது. அதை வரவேற்கின்றேன். தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் கொள்கை கோட்பாடு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பதால் தேர்தல் களத்தில் வந்து ஜனநாயக சீர்திருத்தம் அளிக்கப்படுவது மட்டுமல்ல, தேர்தல் களம் சூதாட்டமாக மாறிய விமர்சனங்கள் இதை பற்றி ஒரு நிலைப்பாடு. அதாவது நாங்க எங்க இயக்கத்துக்கு பொறுத்திருக்கு நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9வது வருஷம், 8 ஆண்டுகளை கடந்து 9வது ஆண்டு இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து செயல்படுகிறோம். எந்த நோக்கத்திற்காக நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இன்னியும் தொடர்கின்றது. நீங்க பொதுவா பார்க்கும் பொழுது இன்றைக்கு காலகட்டத்துல வந்து நீங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில சேர்றது, இல்ல கூட்டணி விட்டு இன்னொரு கூட்டணி மாறுறது, நேத்து வரைக்கும் ஒரு இயக்கத்தை வந்து ஒரு விமர்சனம் செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த நாளே அந்த கூட்டத்தில் அந்த கூட்டணியில போய் சேர்றது, அந்த இயக்கத்துல போய் இயக்கத்துல போய் இணையறதா இருக்கட்டும், இல்ல கூட்டணியில போய் சேர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில மக்கள் அதுக்குண்டான தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்க, தமிழக அரசியல் களத்துல 2 முக்கியமான, நீங்க 4 முனை போட்டியா இருந்தாலுமே இது முக்கியமான 2 பிரதான அணிகள் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான ஒரு அணியும் அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் இருக்கிறாங்க. பல்வேறு இயக்கங்கள் இந்த 2 கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றதுதான், நேற்று வரை ஒரு இயக்கத்தையோ ஒரு தலைவரையோ பழிச்சுட்டு இன்னைக்கு போய் சேரும் பொழுது மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இப்ப நீங்க பத்திரிகையாளரும் சரி, நானும் சரி, அதுக்குண்டான பதில சொல்றதை விட தேர்தல் களத்துக்கு போகும்போது அந்த மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்க அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா வாக்குகள் போட போறாங்க, ஏத்துக்கலன்னா வாக்குகளை செலுத்த போறது கிடையாது. தேர்தல் முடிவுகள் தெரியும். ராஜ்யசபா சீட் வந்து இந்த ராஜ்யசபா அது தெரியல. நான் அறிவிப்பு இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் ராஜ்யசபாவுக்கு உண்டான அறிவிப்புகள் வந்திருக்கு. எங்களுடைய இயக்க தலைமை அது என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னுடைய முடிவு. அது நான் என்னோட இங்க நம்ம அவங்க கேட்பாங்களா இல்ல அவங்க கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது இருந்தாலும் இயக்க தலைமை முடிவெடுக்கும். புதிய இயக்கங்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப பழைய ஸ்டேட்டஸ்கோ இருந்துச்சுன்னு பிரச்சனை கிடையாது. புதிய இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இந்த இடம் எனக்கு வேணும், இந்த தொகுதி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க குழு எங்க இயக்கத்திலையும் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழுவை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். நாங்க இப்போ கூட்டணி தலைமையில அந்த தலைமையில அந்த பேச்சுவார்த்தை குழு அறிவிச்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை இடைமா 22க்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஆரம்பிக்கும் பொழுது எங்க இயக்கம் சார்பாக எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள், இதெல்லாம் ஒரு நாளடைவில் தான் தெரிய முடியும். முதலே குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. 12 கிடையாதுங்க, 12 கிடையாது. சட்டமன்ற தொகுதியில 8 இடங்கள் வெற்றி பெற்றால் அங்கீகாரம் கிடைக்குங்கிறதா தேர்தல் உடைய அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நியதி. அதாவது நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், தோழர்கள் எல்லாமே உங்க ஆபீஸ்லயுமே ஒரு வேகன்சி இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு, நீங்க வேண்டாம்னு சொல்ல போறீங்க, எல்லாம் சந்தோஷமா அது அப்ளை பண்ண போறீங்க. எங்க அரசியல் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் எண்ணிக்கையில சீட்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை எங்களால கூட்டணி தலைமைக்கு நெருக்கடி உருவாக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, எங்க தலைவர் வைகோவும் சரி, 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த சக்திகளுக்கு உண்டான ஒரு தேர்தல் ஒரு யுத்தகலமா தான் நாங்க பாக்குறோம். எல்லா இயக்கத்துக்கும் தொகுதிகள் வேணும், இந்தந்த தொகுதிகள் வேணும், முக்கியம் தான். ஆனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும்
நம்ம வெற்றி அடையணும். வெற்றிக்கு உண்டான அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்கிறது எங்களுடைய. அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்னன்னா, கட்சிக்காரங்களோட விருப்பம் என்னன்னா, அங்கீகாரம் பெறுவதற்கு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம 8 இடங்களாச்சும் ஜெயிச்சாகணும். அது எங்களுடைய விருப்பம். ஆனா எங்களுடைய இயக்க தலைமையா இருக்கட்டும், அவங்க கூட்டணி தலைமை மாண்பு முதலமைச்சர் அவங்க பேசி அவங்க முடிவு வரும், சுமூகமான முடிவு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். திமுகல வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இருப்பனால அவங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்பது தவறுங்க. ஆனா அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் இன்னும் இடவில்லை என்று தொழிற்சங்கமாக கருத்து போய் சொல்லுங்க. அண்ணன் திரும்ப வந்து இதுல தெளிவா, அதாவது நம்ம தேர்தல் சும்மாவே நாரதர் வேலை நீங்க பண்ணுவீங்க, தேர்தல் நேரம் வந்துட்டீங்கன்னா டபுள் நாரதர் ஆயிடுறீங்க நீங்க எல்லாருமே. அண்ணன் திரும்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். கட்சி அதாவது அவருடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அவர் அண்ணன் சொல்லியிருந்தார். ஆனா அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்க கட்சி ஆரம்பிக்கும் அந்த கோரிக்கை வச்சோம், இன்னும் அந்த இருக்கு. ஆனா இந்த நேரத்துல ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலையில அதை பிரதானப்படுத்தி அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நாங்க இந்த நேரத்துல வைக்க விரும்பல, அது தேவையற்றுங்கிறது அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதை கட் பண்ணிட்டு இதை மாத்திரம் நீங்க போட்டு போய் என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. இது படிக்காத ஒரு வேற ஏதாவது தெரியாத அரசியல்வாதிலாம் என்ன சொல்லுவான், ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டு ஒன்னே அதை போட்டு பிரேக்கிங் போட்டுருவீங்க நீங்க. அதாவது நான் அது இதுக்காண்டியே டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிக்க வேண்டியது இருக்கு நாளிதழ்களை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு, மறுக்க முடியாது. நீங்க பத்திரிகையில நீங்களே பாக்குறீங்க, ஒரு நிறைய ஒரு கூட்டம் வந்து சாரசாரையா இளைஞர்கள் போறாங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி நட்சத்திரம். தேர்தல் களத்திலையும் பொறுத்த வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 விழுக்காடு வாக்குல ஒரு வாங்குவாரு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு 15 விழுக்காடு வாக்கு வாங்க பெரிய விஷயம் தான். முதல் தேர்தலே 15 விழுக்காடு வாக்கு வாங்குறது பெரிய விஷயம். ஆனால் அது வெற்றியா மாறுமாங்கிறது அது சந்தேகம் தான். சகோதரர் விஜய் வந்து அதுக்குண்டான அவருடைய எதிர்ப்பு குரல் ஒன்றிய அரசை கண்டித்தோ பாஜக அரசை கண்டித்தோ அந்த குரல் பொறுத்த வரைக்கும் அது ஒழிக்கவில்லை. அது இல்லாம இன்னைக்கு சமீப காலமாக எஸ்ஐஆர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனைகள் சாதாரண ஜனங்கள் சார்ந்த தமிழ்நாட்டு ஜனங்களுடைய பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நேரத்துல அவர் பேசாம இருக்கிறார். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க திமுக எதிர்க்கிறன்னு சொல்றாரு, பாஜக எதிர்க்கிறன்னு சொல்றாரு. ஆனா பாஜக குறிப்பா ஒன்றிய அரசுடைய தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகள், திட்டங்களா இருக்கட்டும், நிதியா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் இனியும் அவருடைய குரல் ஒலிக்கணும். அதுல கொஞ்சம் மௌனமா இருக்கிறப்ப எனக்கு வேறுபாடுகள் உண்டு, நான் சொல்லியிருக்கிறேன். பேசுறாரு பாஜக வருது, ஏன்னா சிறுபான்மையரோட ஓட்டை பிரிக்கத்தான் அந்த மாதிரி பண்றாராதான் பாஜகவை எதிர்க்காம இருக்கு. நீங்க சிறுபான்மையர் ஓட்டு போயிருக்கிறதோட நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் சகோதரர் விஜயோடைய அரசியல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய வருகை வந்து எங்க அணிக்கு, திமுக அணிக்கு, அது எனக்கு நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் நான். ஏன்னா இந்த அணி ஏற்கனவே வலுவாதான் இருக்கு. திமுக தலைமையிலான அணி ஏற்கனவே வலுவான அணி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 7 வருடங்கள் 8 வருடங்கள் தொடர் வெற்றிகள், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், தொடர் வெற்றிகள் எங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்துல வந்து என்னன்னா, அவர் வந்து இப்போ அதே நேரம் முதலமைச்சருடைய சமீபத்திய அறிவிப்புகள், நீங்க மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தொகுப்பு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் சேர்த்து 3000 பிளஸ் கோடை ஊக்கத்தொகையை போது அது ஒரு 2000 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது மாத்திரம் கிடையாது, கடந்த கிட்டத்தட்ட 4.5 வருஷமா வந்து பல்வேறு அடித்தட்டு மக்கள் பயனடைகிற மாதிரி நிறைய அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சோ தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் இது ஒரு பக்கம். இன்னொரு பார்த்தீங்கன்னா சமூக நீதியை செயல்படுத்தக்கூடிய இது போன்ற திட்டங்கள், கலைஞர் உரிமை மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்கள், இதன் மூலியமா மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறலாம்ங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் வசதியான குடும்பங்கள், அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம் தான். எதுக்கு போய் அங்க போய் பணம் கொடுக்கும்? அதே நேரத்துல இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி எதுக்கு, சமூக நீதியின் அடிப்படையில சாதாரண ஜனங்க, இப்போ வந்து ஒரு குடிசை வாட்டில் இருக்கிறவங்க, சாதாரண தொழிலாளர் வீட்டுல அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள், மருந்து மாத்திரையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், இது போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காண்டிதான் இந்த மகளிர் உரிமை தொகை. அதுக்காண்டிதான் அது 1,31,00,000 கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல சில பேர் விடுபட்டு இருக்கு. அதுல இந்த சாதாரண குடும்பம் சில பேருக்கு விடுபட்டு இருக்கு. அதுக்குண்டான முயற்சியும் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. 2வது விஷயம், நீங்க சொன்னீங்க அரசு ஊழியர்கள் பல்வேறு துறைகளை சார்ந்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட இன்கிரிமெண்டா இருக்கட்டும், பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கோரிக்கைகள் இருக்கு, நியாயமான கோரிக்கைகள் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த இபி கேங்மேன் பொறுத்த வரைக்குமே நானே அந்த விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. இது போன்ற நியாயமான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு நிதி பற்றாக்குறை, நீங்க நிதி பற்றாக்குறை அது சொல்றீங்க, இதுக்கு பணம் இருக்கு. அதுக்கு நான் இன்னொன்னு சொல்லிடுறேன்.
ஒன்றிய அரசு நம்மளுடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்துல தரவுகளோட தெளிவா சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 50,000-60,000 கோடி வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நமக்கு டெபிசிட், இந்த பட்ஜெட்ல டெபிசிட் இருக்கு. அந்த டெபிசிட் எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மையான செயல்பாடுனால எவ்வளவு தூரம் நமக்கு பற்றாக்குறை வந்திருக்கு. கண்டிப்பா நிதி அடுத்து வர காலங்கள்ல அடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரும் ஒரு இதுல வந்து இந்த அரசு கண்டிப்பாக அதை நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வறட்சி அதிகமா இருக்கு. ஆனா அதிகாரிகள் வந்து வறட்சியில விளைச்சல் ரிப்போர்ட் ஆக சொல்றாங்க. விவசாயிகள் கடுமையான பாதிப்பு. இப்ப மகளிருக்கு எப்படி கோடைகால சிறப்பு கொடுத்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கலாம், நீங்க வலியுறுத்தலாம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி நீங்க நினைவூட்டினீங்க. மக்காச்சோள விவசாயம் பொறுத்த இங்க கடுமையான விளைச்சரிவு இங்க தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, மற்ற தென் மாநிலங்கள்லயும் எல்லா மாநிலங்களும் அந்த விளைச்சரிவு இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறது மக்காச்சோள விவசாயம். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2,000 ரூபாய் கிடைச்சாதான் அவங்களுக்கு இந்த செலவினங்களை வந்து இது பண்ண முடியும். இன்னைக்கு 1,800 1,900 ரூபாய்க்கு வந்துச்சு, கிட்ட 200 ரூபா வரைக்கும் விலை வீழ்ச்சியா இருக்கு. இனியும் கீழே இறங்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். இன்னொன்னு சொல்லிடுறாங்க, நான் விவசாயம் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ் ஒண்ணு, நீங்க ஒண்ணு வறட்சி காலமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இன்னைக்கு வெள்ளமா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து அந்த ஒரு பாதிப்பு வரும்போது அந்த கிராப் இன்சூரன்ஸ், அந்த பயிர் காப்பீடு தான் அது இன்னைக்கு உதவுது. ஆனா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா என்ன நடக்குதுன்னா, இந்த கிராப் இன்சூரன்ஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்கீம். அது யாருன்னா ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அவங்க என்னன்னா அந்த ஜிபிஎஸ் அடிப்படையில அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு தாலுகா லெவல் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வந்து அவர் அந்த கிராப்புக்கு அந்த ஒரு பயிருக்கு பதிலாக ஒரு மாற்று பயிரை தான் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல எங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் ஒட்டுமொத்த தான் நாங்க எடுக்கிறோம், இப்போ அதன்படி வந்து இந்த விவசாயத்துக்கு இந்த பயிருக்கு நாங்க கொடுக்குறோம், இதுக்கு நாங்க கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு விவசாயி என்ன பயிர் விளைவிச்சாரு, அதுல என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு அதுபடிதான் முன்னாடி இருந்தது. இவங்க வந்து இன்சூரன்ஸ், இந்த காப்பீட்டு திட்டத்துல ஒரு மாற்றத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததுனால விவசாயிகளால இந்த காப்பீட்டு திட்டத்தினால எந்த பயனும் அங்க கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பல விவசாயிகளுக்கு. நீங்க மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாநில அரசு மாத்திரம் கிடையாது, ஒன்றிய அரசு இதுல தலையிடும். ஏன்னா மாநில அரசுக்கு நிதி பற்றாக்குறை இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் போது இந்த நேரத்துல வந்து இதை அவங்க செய்ய முடியுமாங்கிற ஒரு இதுதான் ஒன்றிய அரசும் இதுல இது பண்ணி தலையிட்டு மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் தான் என்னுடைய இதா. அந்த மாசு கட்டுப்பாடுனால அந்த மாசுனால அது வந்து என்னன்னா இந்த மாதிரி தோல் வியாதிகள் நிறைய வருது. அங்க மண் வளமும் சரி நீர் வளமும் சரி எல்லாமே மாசுபடுது அங்க அந்த ஸ்டெர்லைட் இதனால. இதெல்லாம் கோர்ட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சு போச்சு. இப்ப என்னடானா அது புதுசா கிரீன் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஹம்பக் தான். கிரீன் காப்பர் வாய்ப்பே கிடையாது. அது என்னன்னா நம்ம பட்டாசுகள்ல கிரீன் ஃபயர் ஒர்க்னு சொல்றோம், அதுலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எப்படி அது ஒரு கெமிக்கல் இது அது கெமிக்கல், அதுல எப்படி கிரீன் அது எப்படி மாற முடியும்? அதுல இலையா தலையா அது வந்து இது இயற்கை சம்பந்தமான இதே பொருளே கிடையாது. அதுவும் ஒரு கெமிக்கல் வச்சு பண்ணும்போது அது எப்படி கிரீன் காப்பர் ஆக முடியும்? கிரீன் காப்பர்னு சொல்லி இது என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு அதன் மூலியமா மறுபடியும் அவங்க இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை வந்து இருக்கு. ஆனா தலைவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு, அது ஒருபோதும் ஸ்டெர்லைட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ணன் இபிஎஸ் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அதிமுகவுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர். அவர் இதான் அவருடைய தொண்டர்களுக்கு, இயக்கத்துக்கு, கூட்டணிக்கு நம்பி கூட்டுற மாதிரி ஏதாவது டெய்லி ஒரு அறிக்கை கொடுப்பாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சாதாரண ஜனங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்கிறது அந்த ஜனங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இப்போ இந்த 5,000 ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும், பொங்கலுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல வந்து எவ்வளவு திட்டங்கள், நான் சொல்ற மாதிரி தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், கலைஞர் கனவு இல்ல திட்டமா இருக்கட்டும், எவ்வளவு எண்ணற்ற திட்டங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்கு அத்தனை கிராமங்களுக்கு. இதுல வந்து வட மாவட்டங்கள் இதெல்லாம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இந்த திட்டங்கள் மூலியமா சாதாரண ஜனங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஜனங்க வந்து இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால அதன் அடிப்படையில் நாங்க போறோம். அது அண்ணன் எடப்பாடி எல்லாம் வந்து தேர்தலுக்காண்டி அவர் சொல்ற ஒரு அவதூறுன்னு நம்ம எடுத்துக்கலாம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், குறிப்பா நம்முடைய தென் மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாவட்டத்தை சார்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தீப்பெட்டி தொழிலை நம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் எதன் மூலியமான அந்த பிளாஸ்டிக் லைட்டர் மூலியமா வந்திருக்கு. இப்போ
இது முன்னாடி என்னன்னா சீனா நாட்டுல இருந்து சைனால இருந்து அந்த லைட்டை அப்படியே இம்போர்ட் பண்ணி இறக்குமதி செஞ்சு அதை வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு தடை விதிச்சு அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா மறுபடி இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த உபரி வாகனங்கள் ஸ்பேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்பேர் பார்ட்ஸ், அதை வந்து அதை இறக்குமதியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன அந்த மோல்டு சைனால இருந்து அந்த மோல்டை கொண்டு வந்து இங்கேயே அந்த ஸ்பேர்ஸை தயார் பண்ணி அசம்பிள் பண்ணி இங்க வந்து இன்னைக்கு அதை வியாபாரம் செய்யறாங்க. இது மிகப்பெரிய ஒரு 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 ஆபத்து தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு மாத்திரம் கிடையாது, அதை நம்பி இருக்கிற பலாயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது மாத்திரம் கிடையாது, இது ஒரு என்வாயரன்மெண்ட்லி ஒரு ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. இது பிளாஸ்டிக் ஒரு மக்காத குப்பை. உங்களுக்கு தெரியும், ஒரு கடுமையான ஒரு மாசை உருவாக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த பிளாஸ்டிக் லைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். சென்ற ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கு பொறுத்த வரைக்கும் நேரடியாக சென்று இந்த மனுவை நான் கொடுத்திருந்தேன். அப்ப அண்ணன் சொன்னாங்க, நீங்க பிளாஸ்டிக் லைட்டர்ல பேன் பண்ணிட்டாங்க. அண்ணா பிளான் பண்ணிட்டாங்க, சீனால தான் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு அந்த ஸ்பேர்ஸா கொண்டு வந்து இங்க தயார் பண்றாங்க, இல்ல இங்கேயே அந்த ஸ்பேர்ஸை தயார் பண்ணி இங்க விற்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் அது வேகமா பரவிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இது முழுமையான தடை. இது போன்ற தொழிற்சாலைகள், அதாவது இந்த ஸ்பேர்ஸை அசம்பிள் பண்ணி விற்கிற வியாபாரம் இது பண்ற தயார் பண்ற தொழிற்சாலை சரி, இல்ல அதை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய இதையும் நம்ம நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பேன் டு ஸ்டாப் மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேட் இந்த லைட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு மனு நான் கொடுத்திருந்தேன். நான் கண்டிப்பா நான் அதை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்னன்னா குறிப்பா நம்முடைய கோயில்பட்டி, சாத்தூர், இந்த விருதுநகர் இந்த பகுதியில நிறைய குடும்பங்கள் இதை நம்பிட்டு இருக்கு. இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அதனால வந்து அவங்களுடைய அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை சார்ந்த ஸ்தாபனங்கள் வந்து இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சந்திச்சிருந்தாங்க. அதான் சொன்னா கண்டிப்பா முதலமைச்சர் யார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன், அவர் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் இதை வந்து நான் இதை எப்படியாவது நான் இதை நிப்பாட்டக்கூடிய எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நீங்க நம்பிக்கையோடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நம்முடைய